உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். இங்க பாரு, உன்னோட உண்மையான முகம் என்னன்னு தெரிஞ்சு போச்சு. அதனால நீ என்ன சொன்னாலும் நான் நம்ப போறது இல்ல. எனக்காக ஒரே ஒரு உதவி மட்டும் பண்ணு, அது போதும். என்ன பண்ணும்? மகேஷ நீ தான் கடத்திட்டு போயிருக்கேன் நான் நம்புறேன். அவரு எங்க இருக்காருன்னு மட்டும் சொல்லு, அதுவே போதும். கடத்திட்டு போய் அவரை உயிரோட வச்சிருக்கியா இல்ல ஏதாவது பண்ணிட்டியான்னு கூட தெரியல. காணாம போன மகேஷுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. தயவு செஞ்சு என்ன நம்பு. நீ கடத்தலனா வேற யார் கடத்திருப்பா? வேற யாரும் கடத்துறதுக்கு மோட்டிவே இல்லையே. நிச்சயத்தப்ப நீதான் மகேஷ கட்டையால அடிச்சு மறைச்சு வச்ச. இப்பவும் இதையும் நீதான் ஏன் பண்ணிருக்க கூடாது? ஏய், மகேஷ் அன்னைக்கு நான் அடிக்கல, யாரோ அடிச்சிட்டு அந்த பழியை என் மேல போட்டாங்க. மகேஷ நீதான் அடிச்சுன்னு சொன்னாங்க, ஆனா அதை செய்யலன்னு உன்னால ப்ரூவ் பண்ணவே முடியலையே. நீ என் கழுத்துல தாலி கட்டுறதுக்காக அவரை கடத்தி வச்சுக்கிட்டு அம்மாவ அவங்க வாயாலேயே அவங்க தாலி கட்ட சொல்ற மாதிரி செஞ்சுட்டல. அதானே நடந்தது. இந்த துரோகத்தை நான் என்னைக்கும் மறக்க மாட்டேன். இப்ப சொல்றேன், நல்லா கேட்டுக்கோ. ஏன் கழுத்துல தாலி கட்டணுங்கிறதுக்காக எந்த அட்வான்டேஜும் எடுத்துக்கிட்டு ஏன் லைஃப்குள்ள நீ வர முடியாது. பேருக்கு தான் நம்ம புருஷன் பொண்டாட்டி. நீ யாரோ நான் யாரோங்கிற மாதிரி தான் வாழ போறோம். நீ கட்டின இந்த தாலிய இந்த நிமிஷமே அறுத்து போட்டுட்டு என்னால போக முடியும். ஆனா என் அம்மாவோட கோபத்துக்கு ஆளாகணுமே தான் நான் அமைதியா இருக்கேன். அவங்க கோபத்தை பத்தி எனக்கு நல்லா தெரியும். அவங்க கோபம் இந்த குடும்பத்துல நிறைய பாதிப்பை உண்டு பண்ணணும் தெரியும். ஏற்கனவே அவங்களோட கோபத்தாலதான் என் அப்பா அவரோட குடும்பத்தை பிரிஞ்சு இப்படி கஷ்டப்பட்டுட்டு இருக்காரு. திரும்பவும் அப்படி எதுவும் நடந்துட கூடாதுன்னு தான் நான் எல்லாத்தையும் பொறுத்துட்டு இருக்கேன். ஆனா அம்மாவுக்காக இவ எல்லாத்தையும் பொறுத்துக்குவான நீ தப்பு கணக்கு போட்டுக்கிட்டு என்கிட்ட நெருங்கலான்னு நினைச்சா அடுத்த நிமிஷமே நான் உயிரை விட்டுருவேன். ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.